அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 17ஆம் தேதியிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை முதல் திங்கள் செவ்வாய் 18, 19 ஆகிய தேதிகளில் காயல்பட்டினம் சுற்றுவட்டார பகுதியில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதில் காயல்பட்டினத்தில் மட்டும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 96 சென்டிமீட்டரும், செவ்வாய்க்கிழமை திங்கக்கிழமை ஒரு 33 சென்டிமீட்டரு, செவ்வாய்க்கிழமை 26 சென்டிமீட்டர், ஆக மொத்தத்தில் 150 சென்டிமீட்டர் கிட்ட மழை பதிவாயிருக்கு. ஆனால் அடுத்த நாளே பார்த்தா இங்கே மழை நீரே ரோட்டில் இல்லை. இந்த பெரிய பாதிப்பிலிருந்து எங்களையும் எங்கள் நகரையும் காத்த இறைவனுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக ஒரு சரித்திர படைக்கக்கூடிய ஊராக காயல்பட்டினம் இருக்கின்றது. இந்த ஊரில் பிறந்ததற்கு பெருமைப்படணும். ஏன்னா இந்த ஊருடைய நிலப்பரப்பு அப்படி அமைத்திருக்கிறார்கள் எங்களது முன்னோர்கள். ஏன்னா மேற்கிலிருந்து மேடாகவும் கிழக்கு தாழ்வாகவும் கடற்கரைக்கு செல்கிற மாதிரி இந்த வடிவமைத்திருக்கிறார்கள். இது எங்களுக்கே தெரியாது. இந்த மலை தான் எங்களுக்கு இந்த ஊருடைய மற்றும் ஒரு பல பெருமைகள் இருந்தாலும் ஒரு பெருமையை காட்டி தந்திருக்கிறது. இங்கே உலகத்தில் எந்த ஒரு நாடும் இந்த மாதிரி ஒரு பெரிய மலைக்கு தாங்காது என்று தான் வியந்து நிற்கிறார்கள். மழை நின்ற அடுத்த நாளே ஊருக்குள்ள தண்ணீரே இல்லை. இதற்கு ஒரு காரணம் முன்னோர்களாக இருந்தாலும் இப்போதுள்ள நகர்மன்ற தலைவர் அவர்களும் ஒரு காரணமாக இருக்கிறார்கள். ஏனென்றால் சாலைகள் அமைத்து தந்தார்கள். அனைத்து பகுதிகளுக்கும் சாலை அமைத்து தந்திருக்கிறார்கள். அதனால் எங்கேயும் குண்டும் குழிகளை பார்க்க முடியல. மழைநீர் எங்கேயும் தேங்கலை. மழைநீர் சமதள பகுதியில் தாழ்வான பகுதி கடற்கரையை நோக்கி சென்று விட்டது. ஆனால் பல வீடுகளில் தண்ணீர் நிற்பதை பார்க்க முடிகிறது. இன்னொன்று என்னென்னா, இங்கே பாதாள சாக்கடை திட்டம் இல்லை. பாதாள சாக்கடை திட்டம் பண்ணும்போது பொறுப்பற்ற ஒரு சிலர் அந்த பாலித்தீன் கவர்கள், பாக்கெட்டுகள், கண்ணாடி பாட்டில், பிளாஸ்டிக் பாட்டில்லாம் அதில் வீசி எறிவதனால் அது மக்காமல் அடைப்பை ஏற்படுத்திடும். அந்த நீர் போக்குவரத்துக்கு இடையூறாக மாறிவிடும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே எல்லா வீட்லேயும் செப்டிக் டேங்க் தனியாக தான் போட்டிருப்பாங்க. அதனால் இந்த மழை நீரானது சாலைகளில் தேங்கி நிற்பதை நாம் பார்க்க முடியல. இது மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது மட்டும் அதிகமான மழை நீர் இங்கே தேங்கி இருந்தது. வழக்கமாக மழை நீர் இங்கே இல்லை. அங்கே வரைக்கும் நம்ம கேமரா கரெக்டாக தெரியும். அங்கே இருக்கிற குடம் வரைக்கும் நின்றா தெரியும். கரெக்டாக அந்த தெரியுது, ஆள் நிற்கிது. இந்த ரெட் கலர் தெரியுது இல்லை, அது வரைக்கும் கேமராவில் இருக்குது. குடமும் ஆள் எல்லாம் தெரியும். அங்கே நின்றா நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். இந்த கார்பரேஷனில் இந்த சேர்மனுடைய காம்பவுண்ட் உங்களுக்கு நான் அண்டர்ஸ்டாண்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டும் வண்டி எதிர்ப்போம். அப்படி மெதுவா ஸ்பீடாக போகிறது தான் ஆபத்து. போடா
வெளியேற முடியாமல் இருபது தண்ணியில் உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த கருவியை ஃபுல்லாக கம்மி அதுலேருந்து பார்க்குற கண்டி வரைக்கும் அவங்க மாட்டிருக்காங்க. வேலை பார்க்குறதுக்கு வெளியிலேருந்து ஆள் வந்து இன்றைக்கி ஈவினிங் எல்லாருமே சரி சரி அப்படி இல்லாமல் நம்ம 25 மோட்ரு மழை தட்டிட்டா மோட்டர் தண்ணி அடிக்காது. 25 மோட்டர் வச்சுருக்கோம். 25 மோட்டர் சரி அது இல்லாமல் ஒர்க்கர் நமக்கு எக்ஸ்ட்ரா தர்றாங்க. இன்றைக்கி ஆர்டிஎம்ஏ எல்லாமே சைட்டு பண்ணுறோம். துரிதமாக எவ்வளோ வேலை செய்யணுமோ அவ்வளோக்கு நல்லது. ஏன்னா மக்கள் ரொம்ப குழந்தைய வச்சுட்டு இருக்காங்க. வெளியே வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாத அளவு இருக்காங்க. வீட்டில் இருக்க முடியாங்க. அந்த கருவே ஏரியாலும் பாக்கர் கார்டு சாயிட்டோட ஃபுல்லாக மாட்டிட்டு இருக்காங்க. எல்லாமே உண்மை தான். பட் வந்து இயற்கையில் வந்து அதாவது எல்லா வகையில் பெய்யாத மழை கூட நம்ம ஊரில் பெய்யும். அதிகமாக பெய்ஞ்சிருக்கு. ஆனால் ஒத்துழைப்பு இருக்கணும். எல்லாரும் ஒத்துழைப்பு தான் பண்ண முடியும். ஏன்னா மழை அடிச்சுட்டே இருக்குது. நைட்டு ஃபுல்லாக பாருங்க, மழை அடிக்காமல் இருந்தாங்கன்னா ரிப்போர்ட்டுப்படி 100 மில்லிமீட்டர் தாண்டி பெய்யும். மழை மெட்ராஸில் பெய்ஞ்சது கூட 35 38 அப்படி தான் கணக்கு. நம்ம ஊரில் 100க்கு தாண்டி வெளியூரில் நிறைய பேர் ஃபோன் போட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க எப்படி இருக்கு மழை குறையில மழை பெஞ்சிட்டு தானே மனுஷங்கள்லாம் ஒர்க் பண்ண முடியாது, கஷ்டம். அதனால் நம்ம ஒர்க்கர்ஸ்லாம் இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா தர்றாங்க. அது இல்லாமல் 25 பம்பிங் மோட்டர் போடுறோம். மோட்டர் போட்டுல இப்போ அந்த மழை நின்றுட்டா நம்ம கொடுப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணுமோ அவ்வளோ பண்ண மாட்டாங்க. இப்போ பாலை பொறுத்தவரை நமக்கு வந்து ஆத்தூரை தாண்டியும் குரும்பூரை தாண்டியும் நமக்கு வண்டி வரதுக்கு வாய்ப்பு. குரும்பூரில் இப்போ ஆற்று இதில் ஏரல் பாலத்துக்கிட்ட வண்டி நிற்கிது. அதுக்கப்புறம் பால் தர்றதுக்கு இந்த பாலை கொண்டுட்டு வரதுக்கு முடியாமல் இருக்காங்க. சரி, ஒரு ஸ்டீமரை போட்டு பழைய கையில் போய் எடுக்கலான்னு பார்த்தா ஸ்டீமர் பூரா தடை பண்ணி கடல் கொஞ்சம் சீக்கிரமாக இருக்குது. அதுதான் பிரச்சனை. அதுக்கு ஐடியா பண்ணேன், மாற்ற ஐடியா பண்ணேன். ஒரு ஸ்டீமரை போட்டு நைஸாக பழைய காயில் போய் அடிச்சுட்டு வந்துடலாம். ஆனால் ஃபுல்லாக பேன் பண்ணி வச்சுருக்காங்க. கடல் ஓவரான சீற்றத்தில் இருக்கிறதுனால அதை நம்ம கொண்டு வர முடியாமல் தேவைங்க. அதுக்கு மாற்று வழி என்னவோ அதை நம்ம அதை பற்றி அவர்கிட்ட பேசிக்கணும். பால் வந்து அத்தியாவசிய வழியும் பேசியிருக்கேன். அது தேவை என்ன பண்ண பொருள் வர 3 மணி ஓரம் கிட்ட வருது. கதர் பாய் சாப்பாடுலாம் கொடுத்து அங்கெல்லாம் கொஞ்சம் கொடுக்க தண்ணி கதர் பாய் உள்ள போய் आजी உள்ள அரிசி இருக்கா? நான் கொடுத்த போறேன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் வந்து விஎஸ்எல் அப்துல்லா சாஹிப், மக்கள் நுகர்வோர் பாதுகாப்பு பேரவையுடைய மாவட்ட செயலாளர். நான் வந்து காயல்பட்டினம் ஜிஹெச்சில் வந்து தண்ணி கட்டி கிடக்குது. டயாலிசிஸ் பேஷண்ட் ஒரு 8 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு முடியாதனால என்ன பண்ணாங்க, முந்தின நாள் நான் போய் நம்ம மக்கள் ஒரு ஆளுக்கு கொண்டு போய் கேஎம்டியில் போட்டு டயாலிசிஸ் போட்டு விட்டோம். இன்ஷால்லா டயாலிசிஸ் போட்டு விட்டோம். அதே மாதிரி இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆட்களுக்கு வந்து அங்கே போட்டுட்ருக்குறாங்க. கேஎம்டி பரவாயில்ல, 16 பேருக்கு போடுறாங்க. அவங்களோட சிஸ்டரு காலையில் 6 மணிக்கு வர்றாங்க, மறுநாள் 3 மணிக்கு தான் வீட்டுக்கே போகிறாங்க. இப்போ நான் நகராட்சிக்கு வந்து மனு கொடுத்துருக்குறேன். எங்கள் அமைப்பு சார்பாக மக்களோட பாதுகாப்பு நானும் என்னுடைய ஸ்டேட் செக்ரட்டரி கஃபார் ஹசனும் போய் மனு கொடுத்துருக்குறோம். அதோட காப்பி நாங்கள் கொடுத்துருக்குறேன். முதல்ல வந்து அந்த டயாலிசிஸ் பேஷண்ட் உயிரை காப்பாற்றுறதுக்கும் வரக்கூடிய மக்களுக்காக வந்து அவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கும் முதல்ல வழிவகை செய்கிற மாதிரி முதல்ல தண்ணி ஃபுல்லாக நகராட்சி அப்புறப்படுத்தணும். முதல்ல அதுக்குள்ளே வழி பண்ணுங்க முதல்ல, இன்ஷா அல்லாஹ். நகராட்சி பணி வந்து ஸ்லோ தான், இது நாள் வரைக்கும் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு திருச்சியிலேருந்து ஆட்கள் வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு சில தெருக்களை மட்டும் சுத்தம் பண்ணி பவுடர் போடுறாங்க. அது தெருவுகள் சுத்தம் பண்ணுறது முக்கியம் இல்லை. முதல்ல வந்து தண்ணி வந்து தேங்கி இருக்கிற வீடுகளில் தண்ணி தேங்கி இருக்குது, அதுகளை முதல்ல அப்புறப்படுத்தக்குள்ள வழி அது வரைக்கும் பண்ணவே இல்லை. இது வரைக்கும் ஒரு சில இடங்களில் மோட்டர் வச்சு எடுக்கிறாங்க, அது புறநகர் தான் நடக்குது. உள்ளுக்குள்ளே எதுவுமே இது வரைக்கும் நடந்த மாதிரி தெரியல எனக்கு. என் பாசத்திற்குரிய அன்பானவர்களே, இன்று நாம் காயல்பட்டினம் புதிய பேருந்து நிலையம் அருகே இருக்கின்றோம். புதிய பேருந்து நிலையம் சுற்றி புல் தண்ணீராக சூழப்பட்டிருக்கிறது. லைப்ரரி அலுவலகம் இருக்குது, பத்திரிகை அலுவலகம் இருக்கிறது. அதை தாண்டால் கால்நடை மருத்துவம் இருக்கிறது. சுற்று வட்டாரம் ஃபுல்லாக தண்ணீராக நிறைந்து காட்சியளிக்கிறது. இந்த தண்ணீரை நகராட்சியும் தன்னார்வர்களும் தயவு கூர்ந்து தலையிட்டு இந்த தண்ணீரை சுத்தப்படுத்தி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல ஒரு விடியலை ஏற்படுத்தி தருமாறு உங்களை அன்போடு கோரிக்கை வைக்கின்றேன். இதனால் பல்வேறு நோய்கள் வருவதற்கு அது உறுதுணையாக இருக்கும். எனவே தயவு கூர்ந்து இந்த தண்ணீரை மோட்டார் போட்டு எடுத்து இந்த இடத்தை சுத்தப்படுத்தி இந்த மக்கள் மிக சிறப்பான முறையில் புழங்குவதற்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். காயல்பட்டினத்தில், தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் வராத மழை, அதாவது வேர்ல்டுலேயே எங்கேயுமே இல்லாத அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு. இங்கே ஞாயிற்றுக்கிழமை மழை ஸ்டார்ட் ஆச்சு. அன்னைக்கு 33% காயல்பட்டினத்தில் மழை பதிவாயிருக்கு. அடுத்ததாக திங்கக்கிழமை 6 மணியிலிருந்து சாயங்காலம் 6 மணியிலிருந்து விடியற்காலம் 3:30 மணி வரைக்கும் விடாத மழை. அந்த அன்னைக்கு 96% மழை பதிவாயிருக்கு. செவ்வாய்க்கிழமை 26%. ஆக மொத்தத்தில் 155% கிட்ட மழை பதிவாயிருக்கு காயல்பட்டினத்தில் மட்டும். இதனால மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தாழ்வான பகுதிகளில் இன்னும் இன்னைக்கு புதன்கிழமை இருக்கு, இன்னும் தண்ணி தேங்கி மக்கள் பாதிப்படைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து இங்கே அரசு தரக்கூடிய உதவிகளை விட முன்வந்து தன்னார்வலர்கள் தான் பொதுமக்களுக்கு உடனே உதவி செய்திருக்கார்கள். அந்த அடிப்படையில் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் களத்தில் நின்று சகோதரர் ஜாகிர் ஹுசைன் பணி செஞ்சுருக்காங்க. அந்த அமைப்பினர்கள் பலரும் பணி செஞ்சுருக்காங்க. இதுபோல காயல்பட்டினத்தில் பிரதான அமைப்பான காயல்பட்டினம் முஸ்லீம் ஐக்கிய பேரவை பல பகுதிகளுக்கு தன்னால் ஆன உதவிகளை, குறிப்பாக சாப்பாடு பொருட்களை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. இதற்கு உதவியாக தான் இந்த அமைப்புகள், தமுமுக போன்ற அமைப்புகள் இவர்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. இதனால் பல மக்கள் உதவி பெற்றிருக்காங்க. சிலருக்கு உதவி கிடைக்காமலும் இருக்கலாம். ஏன்னா எல்லாருக்கும் உதவி கொண்டு போய் சேர்க்க முடியல. பலர் வந்து எங்களுக்கு கிடைக்கலையே அப்படின்னு ஆதங்கப்படலாம். ஆனால் இந்த அமைப்பினர்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான். ஆனால் சிலருக்கு கொடுக்க முடியாமல் போனது துரதிர்ஷ்டவசமானது தான். ஆனால் இந்த கருத்தில் கொண்டு இப்போ நகராட்சி உரிய நடவடிக்கை எடுத்து நகராட்சியும் வந்து அந்த செயல்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அரசும் இதற்கு கை கோர்த்துருக்காங்க. பல மாவட்டத்திலிருந்து
நிவாரண பொருட்கள் காயல்பட்டணத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு தமிழக முதல்வருக்கும் நம் பாராட்டு சொல்ல வேண்டும். பிரதான அமைப்பான ஐக்கிய பேரவையும் மற்ற அமைப்புகள் தமுமுக, பாஜக போன்ற அமைப்புகளையும், எஸ்டிபிஐ போன்ற அமைப்புகளையும் பாராட்டியே ஆக வேண்டும். எஸ்டிபிஐலாம் களத்தில் நின்றுட்டாங்க, மக்களோட மக்களாக தோல் நின்று மக்களுக்கு பணி செஞ்சுருக்காங்க. இவர்களெல்லாம் பாராட்டி தான் ஆக வேண்டும். நம்ம சகோதரர் ஜாகிர் ஹுசேன் வந்து அவங்க ஆம்புலன்ஸில் ஆத்தூருக்கு வந்து நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்ல இருக்கிறார். அவர்களை நாம் பாராட்டுவோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். இது காட்டுக்கைக்கா தெரு மேற்கு பகுதி. இந்த சைடில் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து தாழ்வான பகுதி, இது மிக தாழ்வான பகுதி. இந்த பகுதியில் வெள்ளம் வீடுகளை சூழ்ந்திருக்குது. இந்த பகுதியில் உள்ள மக்கள் தன்னார்வலர்கள் இவர்களுக்கான சாப்பாடுகளை தயார் செய்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தண்ணியில நீந்தி தான் சாப்பாடை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமையில இருந்து இன்னைக்கு புதன்கிழமை ஆகுது. இத்தனை நாளா இவர்களா முன்வந்து தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதி மக்களுக்கு சுமார் 200 குடும்பங்கள் இந்த பகுதியில் இருக்கு. இந்த 200 குடும்பங்களுக்கும் இவர்கள் தான் சாப்பாடு ஆக்கி இந்த பகுதி மக்களுக்கு சப்ளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு இந்த பகுதி மக்கள் பொருளாதாரத்தை கொடுத்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது காட்டுத்தைக்கா தெரு மேற்கு பகுதி, மிகவும் தாழ்வான பகுதி. இங்கே தண்ணீர் கட்டி கிட்டத்தட்ட 200 குடும்பங்கள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வரலாறு காணாத மழை காயல்பட்டணத்தில். இங்கே அரசுடைய உதவிகளை எதிர்பார்த்து காயல்பட்டின மக்கள் காத்திருக்கிறார்கள். அரசுடைய உதவி அவசியமாக காயல்பட்டினத்திற்கு தேவைப்படுகின்றது. எந்த ஊரிலும் இதுவரை பெய்யாத மழை காயல்பட்டினத்தில் பெஞ்சிருக்குது. நகரின் உட்புறங்களில் தண்ணீர் தேங்கி நிற்கவில்லை என்றாலும் பல வீடுகளில் இன்னும் தண்ணீர் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. அது நகரின் உட்புறமாக இருந்தாலும் சரி, புறநகர் பகுதியாக இருந்தாலும் சரி, நகரில் பல பகுதிகளில் பல வீடுகளில் தண்ணீர் வீடுகளில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இதனால் அத்தியாவசிய பொருட்களுக்கு மிகவும் மக்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகளுக்கு அத்தியாவசிய தேவையான பால் முதலான பொருட்கள் கிடைக்கவில்லை. சமைப்பதற்கு தேவையான பொருட்கள் கிடைக்கவில்லை. குறிப்பாக நோயாளிகளும் வயோதிகர்களும் மருத்துவமனைக்கு முடியாத நிலையும் ஏற்பட்டு இருக்கிறது. இதனால் இதை கருத்தில் கொண்டு அரசு துரிதமாக செயல்பட்டு இந்த மக்களுக்கு நிவாரணம் வழங்கிட வேண்டும். இந்த உதவிகளை போர்க்கால அடிப்படையில் செய்து தர வேண்டும். காயல்பட்டின மக்களுக்கு போர்க்கால அடிப்படையில் நிவாரணம் தமிழக அரசும் ஒன்றிய அரசும் இணைந்து இந்த மக்களுக்கு செயல்படுத்தி தர வேண்டும். ஏனென்றால் மக்கள் கிட்டத்தட்ட 153 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. இந்த மக்கள் மிகவும் பாதிப்படைந்து இருக்கிறார்கள். தாழ்வான பகுதியில் உள்ள மக்களும் நகரின் நடுப்புறத்தில் உள்ள மக்களும் மிகவும் பாதிப்படைந்து இருக்கிறார்கள். எனவே அனைவருக்கும் இந்த அரசு உரிய நிவாரணத்தை வழங்கிட வேண்டும். இருக்கேன்
இப்படி கொட்டி தீர்த்த மழை மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. இந்த நேரத்தில் சில வியாபாரிகள் தங்களது பேராசையால் அதிக விலைக்கு பொருட்களை விற்றார்கள் என்பது வேதனைக்குரிய செயல். மெழுகுவர்த்தி கிடைக்கல, மக்கள் பெரிதும் பாடுபட்டார்கள். உணவுக்கும் பாலிற்கும் அத்தியாவசிய தேவைக்கும் மிகவும் சிரமப்பட்டார்கள். ஆனால் அந்த வியாபாரிகள் தங்களது பேராசையால் மக்களை வஞ்சிக்கக்கூடிய விதமாக இங்குள்ள வியாபாரிகள் ஒன்றுக்கு 3 மடங்கு 4 மடங்கு அதிக விலைக்கு பொருட்களை விற்றார்கள் என்பது வேதனை அளிக்கக்கூடிய விஷயம். அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். காயல்பட்டினத்துள்ள அனைத்து அமைப்புகளும் பொதுநல அமைப்புகளும் ஜாதி மத வேதமின்றி அனைவர்களுக்காகவும் உழைத்தார்கள். ஏன்னா இங்கே இஸ்லாமிய அமைப்புகள் நிறைய இருக்குது. அனைவரும் எல்லா சமுதாய மக்களுக்காகவும் தங்களது உழைப்பை பயன்படுத்தி அவர்களுக்கு உதவினார்கள். காயல்பட்டினத்தில் அவல நிலை. இங்க ரோடுகளில் தண்ணி கிடையாது. ஏன்னா காயல்பட்டினத்துடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படி. இங்க உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஈஜிப்த் மாடல்ல கட்டியிருக்காங்க. ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் முடுக்குங்கிற ஒரு பாதை, நடைபாதை உண்டு. அந்த நடைபாதை இன்னைக்கு காயல்பட்டினத்தை காப்பாத்திருக்கு. அதாவது தெருக்களை காப்பாத்திருக்கு. தெருக்கள்ல சாலைகள்ல தண்ணியை பார்க்க முடியாது. மிகப்பெரிய மழை பெய்து இருந்தாலும் சாலைகள்ல தண்ணி இல்லை. தாழ்வான பகுதிகளில் தண்ணி தேங்கி நிற்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த முடுக்கு வழியில வீடு கட்டி இருக்கிறதுனால எல்லா வீட்டிலையும் தண்ணி இருக்குது. எந்த வீட்லையும் தண்ணி இல்லாம பார்க்க முடியாது. இப்ப நம்ம சித்தத்தூர்ல ஒரு வீட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த வீட்டில் நடு ஹாலில் இப்போ தண்ணி ஃபுல்லா தண்ணி. வீட்டில் நிற்கிறோம், ஃபுல்லாவே நம்ம இறங்கி காட்டணும். அந்த ரோட்ல தண்ணி கிடையாது, எங்கேயும் தண்ணி கிடையாது. குடும்பத்தோட இருக்கிறாங்க, எப்படி இருப்பாங்க பாருங்க. இப்படிதான் இருக்குது. அரசு என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இங்க தண்ணி இல்லை, பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா எல்லாரும் இங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அத்தியாவசியம் இந்த வீட்டில் குழந்தை, தாய், தந்தை என்று இருக்கிறார்கள். யாருக்குமே சாப்பாடு கூட சமைக்க முடியாத ஒரு துர்பாக்கிய நிலையில இருக்கிறாங்க. இந்த ஊர்ல இப்போ பொறுப்பேற்றிருக்கிற அரசு சிறப்பாக செயல்பட்டு நகர்மன்ற அரசு சிறப்பாக செயல்பட்டதுனால சாலைகள் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அந்த சாலையினால தான் சாலைகள்ல மழைநீர் தேங்கி நிற்கல. அந்த மழைநீர் எல்லாமே வீடுகளுக்கு வந்துடுச்சு. அதாவது இங்க எப்படி இருக்குன்னா மேற்கு பக்கம் மேடாகவும் கிழக்கு பக்கம் தாழ்வாகவும் இருக்கும். அந்த தண்ணி மழை பெஞ்சா ஊருடைய மேற்கு பகுதியில இருந்து ஓடி கிழக்க கடற்கரையில சேர்ற மாதிரி இருக்கும். அந்த அமைப்புல தான் இந்த வீடு, அதாவது முடுக்கு வழியா வரும். எல்லா ஊர்லயுமே முடுக்கு இருக்காது, ரோட்டு வழியா இருக்கிறதுனால அவங்களுக்கு சிறிய மழை கூட பெரிய பாதிப்பா தெரியும். ஆனா இங்க பெரிய மழை கூட ஒரு பாதிப்பும் இல்லாத மாதிரி தெரியுது. ஆனா வீடுகள்ல இருந்து ஒவ்வொருவரும் இங்க அச்சமுடனும் பாதுகாப்பு இல்லாமலும் ஒரு சுகாதாரம் இல்லாமலும் இந்த மழை நீரோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. எனவே தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுத்து எல்லாருக்கும் நிவாரணம் கிடைத்திட வழிவகை செய்யணும். கண்டிப்பா நிவாரணம் ஏற்பாடு செய்யணும். வேற எங்கெல்லாமோ இதை விட குறைவாக மழை பெய்ந்த இடத்துல எல்லாம் பெரிய பெரிய ஒரு எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணி காட்டுறாங்க. ஆனா இங்கதான் அதிகமான மழை பொழிந்திருக்கிறது. நம்ம அதை நியூஸ்கள்லையும் பார்க்க முடியுது. ஆனா இங்க உள்ள சில துறை அதிகாரிகள்கிட்ட கேட்கும் போது காயல்பட்டினத்துல மழை பெய்யல, நார்மலான மழை தான் அப்படின்னு சொல்றாங்க. அது தவறுதலான ஒரு செயல்பாடாகவே தெரியுது. காயல்பட்டினத்துல மழை நீர் அனைத்து வீடுகளிலும் புகுந்து வாழ்வாதாரத்தையே பாதித்து இருக்கிறது. எனவே அரசு உரிய நடவடிக்கை எடுத்து எல்லோருக்கும் நிவாரணம் கிடைத்திட வழிவகை செய்ய வேண்டும். அதிகபட்சமாக நிவாரணம் வழங்கிட வேண்டும். அதிகபட்ச நிவாரண தொகை வழங்கிட வேண்டும். சென்னையை விட இங்க மழை நீர் அதிகமா மக்களை பாதிச்சிருக்கு. எனவே அரசு இதை கவனத்தில் கொண்டு சரியான நிவாரணம் வழங்கணும். எங்க நகர்மன்ற தலைவர் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையே பம்பரமா சொல்லிருந்து வேலை செஞ்சாரு. நகர்மன்றமும் எல்லாருமே வேலை செஞ்சாங்க. அதெல்லாம் யாருமே மாற்று கருத்து சொல்லல. ஆனா எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுடுச்சு. அதனால அரசு எங்களுடைய நகர்மன்ற தலைவருக்கு துணையாக இருந்து நிவாரணம் கிடைத்திட எங்களுக்கு வழிவகை செய்யணும். எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.
தண்ணியை காட்டுறியா? தண்ணி என்னையும் காட்டுனா. காயல்பட்டினத்தில் அவல நிலை. இங்க ரோடுகள்ல தண்ணி கிடையாது. ஏன்னா காயல்பட்டினத்துடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படி. இங்க உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஈஜிப்த் மாடல்ல கட்டியிருக்காங்க. ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் முடுக்குங்கிற ஒரு பாதை, நடைபாதை உண்டு. அந்த நடைபாதை இன்னைக்கு காயல்பட்டினத்தை காப்பாத்திருக்கு. அதாவது தெருக்களை காப்பாத்திருக்கு. தெருக்கள்ல சாலைகள்ல தண்ணியை பார்க்க முடியாது. மிகப்பெரிய மழை பெய்து இருந்தாலும் சாலைகள்ல தண்ணி இல்லை. தாழ்வான பகுதிகளில் தண்ணி தேங்கி நிற்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த முடுக்கு வழியில வீடு கட்டி இருக்கிறதுனால எல்லா வீட்டிலையும் தண்ணி இருக்குது. எந்த வீட்லையும் தண்ணி இல்லாம பார்க்க முடியாது. இப்ப நம்ம சித்தந்தர்ல ஒரு வீட்டுல பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த வீட்டுல நடு ஹாலில் இப்போ தண்ணி ஃபுல்லா தண்ணி. வீட்டுல நிக்கிறோம், ஃபுல்லாவே நம்ம இறங்கி காட்டணும். அந்த ரோட்ல தண்ணி கிடையாது, எங்கேயும் தண்ணி கிடையாது. குடும்பத்தோட இருக்கிறாங்க, எப்படி இருப்பாங்க பாருங்க. இப்படிதான் இருக்குது. அரசு என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இங்க தண்ணி இல்லை, பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா எல்லாரும் இங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அத்தியாவசியம் இந்த வீட்டுல குழந்தை, தாய், தந்தை என்று இருக்கிறார்கள். யாருக்குமே சாப்பாடு கூட சமைக்க முடியாத ஒரு துர்பாக்கிய நிலையில இருக்கிறாங்க. இந்த ஊர்ல இப்போ பொறுப்பேற்றிருக்கிற அரசு சிறப்பாக செயல்பட்டு நகர்மன்ற அரசு சிறப்பாக செயல்பட்டதுனால சாலைகள் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அந்த சாலையினால தான் சாலைகள்ல மழைநீர் தேங்கி நிற்கலை. அந்த மழைநீர் எல்லாமே வீடுகளுக்கு வந்துடுச்சு. அதாவது இங்க எப்படி இருக்குன்னா மேற்கு பக்கம் மேடாகவும் கிழக்கு பக்கம் தாழ்வாகவும் இருக்கும். அந்த தண்ணி மழை பெஞ்சா ஊருடைய மேற்கு பகுதியில இருந்து ஓடி கிழக்க கடற்கரையில சேர்ற மாதிரி இருக்கும். அந்த அமைப்புல தான் இந்த வீடு, அதாவது முடுக்கு வழியா வரும். எல்லா ஊர்லயுமே முடுக்கு இருக்காது, ரோட்டு வழியா இருக்கிறதுனால அவங்களுக்கு சிறிய மழை கூட பெரிய பாதிப்பா தெரியும். ஆனா இங்க பெரிய மழை கூட ஒரு பாதிப்பும் இல்லாத மாதிரி தெரியுது. ஆனா வீடுகள்ல இருந்து ஒவ்வொருவரும் இங்க அச்சமுடனும் பாதுகாப்பு இல்லாமலும் ஒரு சுகாதாரம் இல்லாமலும் இந்த மழை நீரோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. எனவே தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுத்து எல்லாருக்கும் நிவாரணம் கிடைத்திட வழிவகை செய்யணும். கண்டிப்பா நிவாரணம் ஏற்பாடு செய்யணும். வேற எங்கெல்லாமோ இதை விட குறைவாக மழை பெய்ந்த இடத்துல எல்லாம் பெரிய பெரிய ஒரு எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணி காட்டுறாங்க. ஆனா இங்கதான் அதிகமான மழை பொழிந்திருக்கிறது. நம்ம அதை நியூஸ்கள்லையும் பார்க்க முடியுது. ஆனா இங்க உள்ள சில துறை அதிகாரிகள்கிட்ட கேட்கும் போது காயல்பட்டினத்துல மழை பெய்யல, நார்மலான மழை தான் அப்படின்னு சொல்றாங்க. அது தவறுதலான ஒரு செயல்பாடாகவே தெரியுது. காயல்பட்டினத்துல மழை நீர் அனைத்து வீடுகளிலும் புகுந்து வாழ்வாதாரத்தையே பாதித்து இருக்கிறது. எனவே அரசு உரிய நடவடிக்கை எடுத்து எல்லோருக்கும் நிவாரணம் கிடைத்திட வழிவகை செய்ய வேண்டும். அதிகபட்சமாக நிவாரணம் வழங்கிட வேண்டும். அதிகபட்ச நிவாரண தொகை வழங்கிட வேண்டும். சென்னையை விட இங்க மழை நீர் அதிகமா மக்களை பாதிச்சிருக்கு. எனவே அரசு இதை கவனத்தில் கொண்டு சரியான நிவாரணம் வழங்கணும். எங்க நகர்மன்ற தலைவர் அன்னைக்கே ஞாயிற்றுக்கிழமையே பம்பரமா சொல்லிருந்து வேலை செஞ்சாரு. நகர்மன்றமும் எல்லாருமே வேலை செஞ்சாங்க. அதெல்லாம் யாருமே மாற்று கருத்து சொல்லல. ஆனா எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுடுச்சு. அதனால அரசு எங்களுடைய நகர்மன்ற தலைவருக்கு துணையாக இருந்து நிவாரணம் கிடைத்திட எங்களுக்கு வழிவகை செய்யணும். எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.